ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பூம்பாறை கிராமம். மிக பழமையான கிராமம். கொடைக்கானலில் இருக்குது. 10 கிலோமீட்டர் ஃப்ரம் கொடைக்கானல் லேக்கு. கொடைக்கானல் வந்தால் அந்த லீவில் அவசியம் பாருங்கள். பேக்ரவுண்டில் குட்டி குட்டி ரிசார்ட்லாம் வேறு அமைச்சு வச்சுருக்காங்க. டெம்பரரி ரிசார்ட் மாதிரி இருக்கும். அங்கே பேக்ரவுண்டில் பாருங்கள், மலை கிராமம் என்ன அழகாக தெரியுது பாருங்கள். அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் போனீங்கன்னா அதில் பழனி வியூ பாயிண்ட் ஒன்று வரும். அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா பழனி மலையோட வியூ அழகாக தெரியும். பைனாக்குலர் இருந்தால் ரொம்ப அருமையாக தெரியும். பாருங்கள், கல்டிவேஷன்லாம் என்ன அழகாக பண்ணுறாங்க. ஸ்டெப் கல்டிவேஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கிளைமேட் ரொம்ப சூப்பர். போயிட்டே இருக்கிறோம். பூம்பாறையில் அந்த டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ டீப் ஃபாரஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் மெயின் கொடைக்கானலோட பியூட்டியே இப்போ இந்த பொல்யூஷனால் எத்தனையும் அழிஞ்சு போச்சு. எல்லாம் லாட்ஜஸ் கட்டடம் தான் பார்க்குறோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டுருக்கோம் மக்களே. இதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல். கிளைமேட் வர அவ்வளோ அருமையாக இருக்குது. போயிட்டே இருக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் ஹைட்லாம் மலையோட உச்சி ரொம்ப ஹைட்டு தெரிகிறதெல்லாம் கலர்ஸாக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரில் அந்த ட்ரீஸ், அந்த மரங்களோட செடிகள், மரங்களோட இதெல்லாம் இருக்குது. இலை கலரெல்லாம் வித்தியாசமாக தளிர் இலை மஞ்சள் கலரில் இருக்குது. யூக்கலிப்டஸ் நிறைய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னாக்கா லாஸ்ட் இயர் இந்த இடத்துல வர நேரம் நாங்கள் பார்த்தோம். மவுண்டன் ஃபயர் இருந்துகிட்டு இருந்தது. அது நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அதை ஃபயரெல்லாம் இது பண்ணாங்க. இப்போ நிறைய அஃபாரஸ்டேஷன், அதாவது புதுசாக மரம் நட்டு வச்சுருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த தடவை வர நேரம். ஆனால் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணுங்க. அதாவது நீங்கள் ஊர்லேருந்து ரொம்ப லாங் ட்ரைவாக வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே வர நேரம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக மிடில் ஏஜ் டிரைவர்ஸ் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ஜாயபிளாகவும் இருக்கும். ஃபேமிலியோடு நீங்கள் கூட்டிகிட்டு வர நேரம் இங்கே ரொம்ப கர்வ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரைவ் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் தான் மன்னவனூருங்க. இங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபார்ம். அதாவது அந்த கம்பளி ஆடு இருக்குது பார்த்திங்களா. இது வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி ஆடுலாம் இருக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே இந்த ஆடுகளெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. காஷ்மீரில் பார்க்குறோம் பாருங்கள், நிறைய ஹிந்தி படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஆடுகள் இங்கே நிறைய ஒரு ஷெட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஷெட்டு நீங்கள் பார்த்துருக்கு. நாங்கள் போகிறப்ப அந்த மதியம் டைம்னால எல்லோரும் வெளியே விட்டுருந்தாங்க. எல்லா கம்பளி ஆடுகளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க. வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க. இதே கம்பளி ஆடு ஃபார்மில் இன்னொரு செக்ஷனில் ரேபிட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் நிறைய பிளாக் ரேபிட்ஸ், ஒயிட் ரேபிட்டு. ஒவ்வொரு ரேபிட்டும் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி சைஸில் இருந்ததுங்க. அவ்வளோ கிரே ஜெயண்ட்டு, ஒயிட் ஜெயண்ட், இப்படி பல வெரைட்டி. இந்த பாருங்கள், இது கிரே குட்டி பிள்ளைங்க, குட்டி ரேபிட்லாம் இருந்ததுங்க. பெரிய ரேபிட் ஒன்று இருக்குது. நிறைய குட்டி ரேபிட்ஸ்லாம் அப்படியே சேர்ந்து இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க. எல்லாம் மதியம் டைம் நாங்கள் போனதுனால எல்லாம் ஃபுட்டில் தான் இருந்தாங்க. கொஞ்சம் ரேபிட்லாம் தூங்கிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் பாருங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தது. 6-7 ரேபிட் கிட்ட. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பொழுதுபோக்காக இருக்கும். அவசியம் வரணும். கொடைக்கானல் வந்தீங்கன்னா அவசியம் மன்னவனூர் பார்க்காம பேராக இருங்க. மன்னவூர் பக்கத்தில் இருந்து இன்னும் சில கிராமங்கள் இருக்குது. நீங்கள் டாக்ஸி பிடிக்கலாம். அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சிங்கனாக்கா இங்கே வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓன் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மன்னவனூர், பூண்டி, கிளாவரை, இப்படி நிறைய மலை கிராமங்கள், இன்னும் குட்டி குட்டி கிராமங்கள், அதையும் பார்க்கணும். அடுத்தது நீங்கள் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இது அந்த மவுண்டன் டவுன் ஹில் ஃப்ரம் அந்த ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம். நம்ம ப்ரைம் மினிஸ்டரோட படம்லாம் வச்சு ஒரு போஸ்டர் அங்கே பார்த்தோம். அது பேக்ரவுண்டில் பார்த்தது ஒரு குட்டி லேக்கு. பெரிய லேக்காக தான் இருக்கும். கிட்ட போக அந்த லேக்கோட சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, மலை உச்சிலேருந்து நாங்கள் வர்ற நேரம் குட்டியாக தெரிஞ்சுது. அப்புறம் டவுன் ஹில் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த லேக் பெருசாக தெரிஞ்சுது. இப்போ இந்த இடம் தான் பார்த்துருப்பீங்க, நிறைய தென்னாலி, அதுக்கப்புறம் நிறைய ஹிந்தி மூவிஸ்லலாம் இந்த லேக் வியூ வந்திருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்குது. அதை டெவலப் பண்ணி கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்குது. ஃபேமிலியாக அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அங்கே நிறைய ஃபுட் கோர்ட் வச்சுருந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் தான்.